ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலே கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமுள்ளவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஆராதிக்க இப்படிப்பட்ட நல்ல நாள் எங்களுடைய வாழ்க்கையில் நீ காண கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பிதாவே, அருமை இரட்சகரே, ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இந்த கால வேளையில் விடுதலையோட சமூகத்தில் கர்த்தரை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருமே ஒருமனப்பட்டு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாய் இயேசு உங்களை என்னை அழைக்கின்றார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆணிகள் பாய்ந்த தம் கரங்களை விரித்து ஆவலாய் இயேசு உன்னை அழைக்கிறார். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமே நீ வாரடியேற்றவர், பாரசிலுவை தானை சுமந்து சென்றனரே. பார்த்திருமே நீ வாரடியேற்றவர், பாரசிலுவை தானை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. சென்று பாடுவோம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உனந்திதையுடனே உன்னத நண்டை சரண் புகுவாய் தருணம். எல்லாரும் உனந்திதையுடனே உன்னத நண்டை சரண் புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே,
ஆவலாயே சுன்னை அழைக்கிறார். எல்லாரும் ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இந்த கால வேளையில ஆண்டவரை துதித்து நம்ம ஆராதிக்கிற இந்த வேளையில ஆண்டவர் உங்களையும் ஆணிகள் பாய்ந்த தம்முடைய கரங்களை விரித்து ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறார், ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டுடைய கரத்தை நோக்கி பார்க்கிறீங்க? ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறார். அந்த தேவாதி தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்க. இயேசு தம்முடைய கைகளை காண்பித்தார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது 24ஆம் அதிகாரத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர் தம்முடைய கைகளையும் கால்களையும் சீஷர்களுக்கு காண்பித்தார். இயேசு தம்முடைய கைகளை காட்டினாரே, அங்க என்ன இருந்தது தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை அவர் காண்பித்த போது அவருடைய கைகளில காணப்பட்டது ஆணி பாய்ந்த கரங்கள். என்னுடைய கரங்களை பாருங்கள் என்று சீஷர்களுக்கு தம்முடைய கைகளை காண்பித்தார். ஏன் அவர் காண்பித்தார் தெரியுங்களா? ஏன் அவர் காண்பித்தார்? தன்னுடைய சீஷர்கள் பயந்திருந்தார்கள், தன்னுடைய சீஷர்கள் கலங்கி போயிருந்தார்கள், தன்னுடைய சீஷர்கள் அவிசுவாசத்தினால் நிரம்பி இருந்தார்கள், மரண பயத்தினால் நிரம்பி இருந்தார்கள். அவர்களுடைய மரண பயத்தை அவர்களை விட்டு எடுத்து போடும்படியாக, அவர்களுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாக ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி இதோ என் கைகளை பாருங்கள் என்றார். உங்க வாழ்க்கையில எந்தெந்த சந்தர்ப்பத்துல இருதயத்துல பயம் வருகிறதோ, கலங்குகிற நேரத்துல பிசாசு உனக்கு ஆதரியத்தை கொண்டு வருகிறானோ, அந்த வேளையில இயேசுவே என்று கூப்பிட்டால் அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களை அவர் உனக்கு காண்பிப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சீஷர்கள் இயேசுவின் ஆணி பாய்ந்த கரத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்த பயம் நீங்கி போனது, அவர்களுக்குள்ள இருந்த சந்தேகம் நீங்கி போனது. இயேசு உயிர் தெழும்பவில்லை என்று நினைத்திருந்தாங்க. இப்ப உண்மையாகவே இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய விசுவாசியா இருந்தாலும் கூட உங்க வாழ்க்கையில பயங்கள், கலக்கங்கள், சந்தேகங்கள் எழும்ப வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக வரும். ஆனால் இங்கே தன்னுடைய சீஷரிடத்தை தன் கைகளை காண்பித்த இயேசு இனி வருகிற நாட்களில் இதோ என் கைகளை பார் என்று சொல்லி அவர் தம்முடைய கைகளை உங்களுக்கும் காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய காயங்களை காணும்போது உங்க பயம், அவிசுவாசம், சந்தேகம், கலக்கம் எல்லாமே ஓடி போகும். ஆணிகள் பாய்ந்து கரங்களை விரித்து ஆண்டவராக அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க.
தேவ பிள்ளைகளை இந்த நேரத்தில், இந்த கால வேளையில் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஆராதித்து கர்த்தரை துதிக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு விசுவாசமுள்ள ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுங்களா? வியாதியா? பயப்படாதீங்க. மறுத்து விடவனா? பயப்படாதீங்க. மரணம் பயத்தை கர்த்தர் உங்களை விற்று அகற்றுகிறார். சீஷர்களுக்கு தன்னுடைய கைகளை காண்பித்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, மரண பயம் உனக்கு வேண்டாம், நீ மரிப்பதில்லை, மரணத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். இயேசு தன்னுடைய கைகளை காண்பித்தார். சீஷர்கள் தைரியம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. மயக்கிடுமோ இன்னும் மாயின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடும் என்று சொல்லி இந்த காலவளை நாம் பாடணுமே. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து நம்மை எப்படியாகிலும் நம்மை நாசமாக்கும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக நாம் பார்ப்பான். ஆனால் நாம தேவனுடைய கரத்தில் நாம் அடங்கி இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய கரத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால், எந்த வல்லமையும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்பொழுதே ஆண்டவர் சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து விடு. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எல்லாவற்றையும் தாண்டி செல்ல தேவனுக்கு பலனையும் கிருபையும் தருவார். கிருபையின் வாசல் அடைத்திடும் முன்னே மரணத்தின் சாயில் இணைந்துடுவாயே. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இயேசுவுக்காக எழும்பி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இன்றைக்கு உன்னுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. இன்றைக்கு உன்னுடைய பழைய காரியங்கள்லாம் ஒளியட்டும். ஏதோ ஒரு புதிய காரியத்தை தேவன் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உருவாக்கிய புது சிருஷ்டியில் நீங்களும் நானும் இன்னும் நாம் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து கிருபையும் பலனையும் நமக்கு அளிக்க போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அந்த கடைசி நாட்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசை ஜெயிப்பதற்கும், பிசாசனுடைய தந்திரமான காரியங்களை போராடுவதற்கும், அவனோடு நம்மை எதிர்த்து மேற்கொள்வதற்கும் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. ஆண்டுடைய கிருபை நமக்கு தேவை. ஆண்டுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஆண்டுடைய பலன், உன்னத பலனுக்கு தேவை. எல்லாரும் ஆண்டு விட்டு இந்த காலவெளியில் கேளுங்க. ஆணிகள் பாய்ந்த நம்முடைய கரங்களை விரித்து ஆவலா இந்த காலவெளியில் உன்னை அழைக்கிறார். இயேசுவுக்கு உன் இருதயத்தை கொடுத்து விடு. அவர் உன் இருதயத்தில் வாசம் பண்ண நீ ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. நான் உங்கள் நடுவில் உலாவி வரும்படியாக உன்னுடைய இடத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொன்ன தேவன், இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனே, எனக்குள்ள நீ வாரும் ஐயா. இயேசுவே, நம்முடைய கரத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேனப்பா. நான் செய்கிற எல்லா வேலைகள், தொழில், வியாபாரங்கள், படிப்பின் காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த நிலைமையிலும் நான் விழுந்து போகாதபடி ஆண்டவரே நீர் என்னை காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி, பலவீனங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றிலிருந்து ஒரு பூரணமான ஜெயம், விடுதலை உம்முடைய பிள்ளைகளின் கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். ரீமா ராக தூராபாத நகரபா தூராபரா சுகதுரபா. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவை கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிற இடத்தில் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதே எல்லா காரியத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலையும் ஜெயத்தை தந்து ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கரத்தில் நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள, பலனை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நாள் முழுவதும் உடைய கரத்தை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வாதத்தை நீ நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். God bless you.